ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. அப்பதான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும். இந்த சாங் வந்து எனக்கு ரீசென்ட்டா ரொம்ப வந்து எனக்கு ட்ரெண்டிங்கில போயிட்டே இருக்கு. ஸோ அதனால ஏதோ என்னால முடிஞ்சத ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. ஸோ எடிட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நான் சொல்றத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஈஸியா அந்த வீடியோ வந்து நாம எடிட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். ஸோ ஓகே, எப்படி நம்ம பார்த்துடலாமா? ரிலீஸ் பண்ணியிருக்கிற பிக்கு வந்து நான் சேட்ல தான் எடிட் பண்ணேன். ஸோ நார்மல் பிக்கே அந்த க்ளோவாக இருக்கிற மாதிரி நான் வந்து எடிட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களும் வந்து அதே மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இல்லை நீங்கள் நார்மல் பிக் ஆட் பண்ணுறாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ அது எப்படி நம்ம எடிட் பண்ண உங்களுக்கு சொல்லிட்டா? ஸோ இதுக்கான ஃப்ராண்ட் வந்து நான் ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை நீங்கள் காப்பி பண்ணிட்டு டேட்டா வந்து ChatGPT வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸே இருக்கா, அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ இருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே டன்றது கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஆஸ்க்கு ChatGPT இருக்கா, அந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ண ஃப்ராண்ட் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஏரோ மார்க்கை மட்டும் கொடுங்க. ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு பிக்கு ரெடி ஆயிரும். ஸோ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு வரலைனாக்கா மறுபடியும் இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு ரீட்ரெயின் கொடுங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரும். இல்லைனாக்கா ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ எப்படி நீங்கள் பிக்கை டவுன் பண்ணிட்டீங்கனாக்கா தெரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே டவுன் ஆப்ஷனை கிளிக் பண்ணாக்க அந்த பிக் வந்து சேவ் வரும். ஓகே, ஸோ இதே சமயத்தில் ஒன் பண்ணால் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை வந்து இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ப்ரீஷீட் லிங்க் வந்து கிருஷ்ணில் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. இன்புட் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்க நான் இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு ஒர்க் ஆகலைனாக்க இந்த எடிட்டிங்கான கியூஆர் இமேஜ் நான் வீடியோவில் ஷோ பண்ணுறேன். இதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்கள் மொபைலில் வந்து க்ரோம் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அது ஓப்பன் பண்ணிங்கனாக்க கேமரா ஐக்கனும் இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க பாருங்கள். அந்த கியூஆர் இமேஜை ஜஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஒரு லிங்க் ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக் அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ 2 மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு இப்படி தான் வந்து ஷோ ஆகும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து வந்துக்குங்க. கீழே ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலர் ஃபில்டர் போட்டு ஸ்டாரிங் போயிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இது ஆயிடுச்சா? ஸோ ஃபஸ்ட் நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம அது கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்கா ஆரஞ்சு ப்ளஸ் எல்லோ கலரில் இருக்கும். நான் ஆரஞ்சு கலர் நான் எங்கே கொடுத்துருக்கணும் அந்த இடத்துல பாய் பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லோ கலர் இருக்கிற இடத்துல கேர்ள் பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டில் ஆட் பண்ண மாதிரி தான். ஜஸ்ட் நான் லேயரை செலக்ட் பண்ணுறீங்க. இந்த கலர் ஃபில்டர் போட்டு ஸ்டாரிங்கில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேல் பர்சனுக்கே கிளிக் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இதே சமயத்தில் கேர்ள் பிக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு 2 பிக் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் வந்து ஒன் பண்ண வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லாஸ்ட்டில் வந்து சின்னதாக வந்து இந்த இடத்துல ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த இடத்துல நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டீங்கனாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பிக்குக்கான சில எஃபெக்ட் வந்து நான் பிக்கில் வந்து நான் கொடுக்கல. ஸோ அதுக்கான எஃபெக்ட் எங்கே இருக்குன்னாக்க கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்க 10 பாயிண்ட் கிட்ட பாய் பிக் இருக்கும். ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் அப்படி நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆட் பண்ண பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ணதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து இந்த எஃபெக்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறதே ஒன் பண்ண வந்து நம்ம ஆன் பண்ணிவிட்டு மட்டும் அந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காஃபேட்டு கொடுத்துட்டு இதுக்கப்புறம் அடுத்தடுத்த கேர்ள் அண்ட் பாய் பிக்கில் ஒன் பண்ண எல்லா பிக்லையும் வந்து ஜஸ்ட்டு இந்த எஃபெக்ட் மட்டும் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் பேஸ்ட் பண்ண பின்னாடி ஃபைனலாக அந்த 3D எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஜஸ்ட் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கேமரா நீங்கள் ஆன் பண்ணிங்கனாக்கா அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிடும். இப்போ உங்களோட பிக்கு சரி அடையலைனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு ஜஸ்ட் உங்களோட பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபிங்கரால் மூவ் பண்ணி இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பிக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் டெஸ்ட்டு வந்து உங்களோட பிக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபிங்கரால் மூவ் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதே சமயத்தில் ஒன் பண்ணால் எல்லா பிக்குமே கரெக்டாக இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி
டெக்ஸ்ட்டும் உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க உங்கள் ஃபிங்கரால் மூவ் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ தான் வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நீங்கள் பிக்கை மட்டும் ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கான எஃபெக்ட்டை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான்.